நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. கண்ணகியோட மண்ணான மதுரையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதோட வீடியோ போடுறேன், பாத்துட்டு வாங்க. சிங்கப்பெண் படைக்கு போன் அடிச்சேன், வெறும் லைன் மட்டும் தான் போச்சு, வேற ஒண்ணுமே ஆகல. என்னோட கையை பிடிச்சி முறுக்கி வச்சுட்டாங்க. முறுக்கி வச்சுட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாம் அவங்க போட்டோ எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களோட ஐபோன் அந்த லேப்டாப்ல போய் பாருங்க மேடம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு இன்ன வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் மீனா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவன் ஐபோனு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவானா, இல்ல அப்படி பார்த்தாலும் அதோட ஆதாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் சரணடியை பாப்பானா? அப்படிலாம் கிடையாது. நீ தான் காம்ப்ரமைஸ் ஆகி நீ தான் போனோம். நீ அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கோ, ஒதுங்கிக்கோ, இல்லன்னா உன்னை அவங்களே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 30ஆம் தேதி கூட்டிட்டு போய் அவன் வீட்டுல வச்சிருக்கான். 100க்கு போன் பண்றேன், 100 வர்றாங்க, அந்த இடத்துல காசை வாங்கிட்டு போறாங்க. அதுக்கான ஆதாரமும் இந்த போன்ல இருக்கு. நான் அதையும் கொண்டு போய் காமிச்சிட்டேன். அதுக்கு இன்ஸ்பெக்டர் மீனா மேடம் என்ன சொல்றாங்க, போலீஸ்னா காசு வாங்கதான் செய்யுன்றாங்க. அப்ப இதை எந்த இடத்துல நான் எடுத்துக்குவேன்? அப்ப 5000 ரூபாய் பணத்துக்காக ஒரு பெண்ணை விட்டுட்டு போற இந்த சொசைட்டில வாழ்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. சிங்கப்பெண் படைக்கு போன் அடிச்சேன், வெறும் லைன் மட்டும் தான் போச்சு, வேற ஒண்ணுமே ஆகல. ஃபைல் பண்ணி ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்ல. அக்யூஸ்ட் அவன் ஜாலியா இருக்கான், நல்லா சாப்பிடுறான், நிம்மதியா தூங்குறான், தினைக்கும் ஒரு ஹோட்டல் போய் நல்லா ஸ்டே பண்ணி நிம்மதியா இருக்கான். இதுல பாதிக்கப்பட்ட பிள்ளைன்னா